ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாவங்க நம்ம வெண்பா குட்டி எல்லா உண்மையும் சொன்னதுனால நீ தானடி என்னை மாட்ட வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் வந்து எல்லாரையும் டைவர்ட் பண்ண சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம வெண்பா குட்டியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எதுக்காக கூட்டிகிட்டு வந்துடுறாங்கன்னு பார்த்தா, ₹1 கூட இந்த வீட்டிலேருந்து நம்மளால் சுருட்ட முடியலையே, இப்படியே நம்ம போனால் இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை வச்சு பணத்தை கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கடைசியில் வந்து அவங்க இடத்துக்கு போய் செட்டில் ஆயிடுறாங்க அந்த 4-5 ரவுடிங்களோட இந்த சுடர். ஸோ நம்ம விஜயும் கதிரேசனும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. இந்த சுடருக்கு மூக்கில் வைத்துருச்சு. கரெக்டாக அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்கன்னு அது மூக்கில் வைத்துருச்சு. உடனே வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாரு விஜய், உன் பொண்ணு உனக்கு வேணும் அப்படின்னா 50 லட்ச ரூபாய் பணத்தோட வா, இல்லை உன் பொண்ணை நான் சாவடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் போக இருந்த விஜயும் கதிரேசனும் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம மல்லி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி வெண்பா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தன்னோட தன் வயிற்றுல பெத்த பொண்ணு இந்த மாதிரி மிஸ் ஆனால் எப்படி இருக்கும், அதே ஃபீல் தான் நம்ம மல்லிக்கும். என்னங்க சொன்ன அந்த சுடர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு வர வர நம்ம மல்லி அழுதுகிட்டே கேட்குறாங்க. உடனே கதிரேசன் சொல்கிறாரு, அவள் 50 லட்சம் கொடுத்தாதான் வெண்பாவை நம்ம கிட்ட ஒப்படைப்பாளாமா அப்படின்னு சொல்கிறாவ அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்கிறாரு. எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம வெண்பாவை ஏதோ ஒரு இடத்துல செட்டில் ஆகி படுக்க வச்சுருக்காங்க. ஒரு கோணி சாக்கு மேலே படுக்க வச்சுருக்காங்க. நம்ம வெண்பாக்கு வந்து கண்ணு முழிப்பு வருது. முழிப்பு வந்ததும் டாடா டாடா நான் எங்கே இருக்கேன், டாடா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த சுடர் வந்து கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல், ஏய் பட்ரி ஒழுங்கா, உன் மேலே நான் கொலை வெறியில் இருக்கேன், சவுண்டு போடாத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சிடுறாங்க. நம்ம வெண்பா குட்டியும் வந்து சைலண்டாக பயந்துக்கிட்டு, இந்த பேய் மாதிரி சுடர் கத்துறதுனாலேயே வந்து நம்ம வெண்பா ரொம்பவே பயந்துடுறாங்க. என்னதான் இருந்தாலும் குழந்தை இல்லைங்களா. ஸோ நம்ம வெண்பா குட்டி அப்படியே சைலண்டாக படுத்துக்கிறாங்க. வெண்பாவை பார்த்தா பாவமாக இருக்குது ரொம்பவே. கூடிய சீக்கிரத்தில் எப்படியாவது விஜய் மல்லி சேர்ந்துக்கிட்டு வெண்பா வந்து இந்த சுடர் பிசாசுக்கிட்ட இருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடணும். நம்ம விஜய் பொறுத்தாலும் மல்லி பொறுக்க போகிறதில்ல. ஏன்னா மல்லி வந்து வெண்பா மேலே தான் உயிராக இருக்காங்க. வெண்பாக்கு ஏதாவது ஒன்றுன்னா தன்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்பவே பாசமாக இருக்காங்க. ஸோ விஜயை விட நம்ம மல்லி தான் வந்து துணிஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியோ இல்லை ஏதாவது அவங்களே வந்து கண்டுபிடிச்சி ஏதாவது ஐடியா கண்டுபிடிச்சி அந்த ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம வெண்பா குட்டியை கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. இந்த சுடரை வந்து பிடிச்சி ஜெயிலில் போட போகிறாங்க. ஆதாரத்தோடு சிக்கினதுனால சுடர் வந்து அடுத்து ஜெயிலில் தான் போக போகிறாங்க. ஜெயிலுக்கு போய் களி திங்க போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வெண்பா குட்டியை கூடிய சீக்கிரத்தில் அந்த சுடர்கிட்ட வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடணுங்க. மல்லி எந்த மாதிரி ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு இல்லை அந்த நல்ல தம்பி இன்ஸ்பெக்டர் மூலிமா ஏதாவது ஹெல்ப் கேட்டு நம்ம வெண்பாவை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.